நிச்சயமாக வாகன யோகம் உண்டு. வீடு வாங்கணும்னு நினைச்சாலும், நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைச்சா சிம்ம ராசியோட தந்தைக்கு நிச்சயமாக அது கைகூடும். வைகாசி மாசத்துல வாகனத்துல செல்லும்போது மட்டும்தான் கவனம் வேண்டும். ஏன்னா 9ஆம் இடத்தை ராகு பகவான் பார்க்கிறாரு 11ஆம் பார்வையாக. அதனால கொஞ்சம் அதுல மட்டும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். கடந்த 1½ வருஷத்துக்குள்ளார வாகன விபத்தோ அல்லது சின்னதா காயங்கள் வந்தாவே சரியா போச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் இடம் தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. அப்ப சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் ராசிநாதனான சூரிய பகவான் பயணம் செய்றாங்க. சூரியனும் புதனும் பயணம் செய்றாங்க. ஓகேங்களா? இவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில்ல வந்து பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா தவறு செய்தால் பிரச்சனையை சிக்கிக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்த சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கறனால சிம்ம ராசியில தொழில் செய்றவங்க நேர்மையாக இருக்க வேண்டும். அடுத்த 2½ ஆண்டுகளுக்கு இவங்க என்னென்ன லைஃப்ல தப்பு செஞ்சாங்களோ அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் சனி பகவானோட பார்வை விழுந்திருக்கு. அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த 2½ வருஷம் அவங்க செஞ்ச தவற மாத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும்.